2018 வந்து அக்டோபர் மாதம் 25 அன்னைக்கு அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து 1 வீக் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். நவம்பர் 21 அப்பாவுக்கு கோலன் கேன்சர் டயக்னோஸ் பண்ணி 23rd மேஜர் சர்ஜரி ஆகி ஹீ லிவ்ட் அப் டு 2020 வரைக்கும் இருந்தார். அப்போது வந்து சத்குருக்கு அப்பாவோட ஃபோட்டோலாம் அனுப்பிச்சு பிளெஸ்ஸிங்லாம் வாங்கி அவருக்கு ட்ரீட்மெண்ட் என்ன முடியுமோ அது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன ஆச்சுன்னா அந்த கோவிட் லாக்டவுன் ஆயிடுச்சு. அப்பாவோட ஃபைனல் ஃபேஸில் வந்து லாஸ்ட் செக்கப் கூட்டிகிட்டு போகும்போது சர்ஜன் சொல்லிட்டாரு ஹீல் சிங்க் எனி டைம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கோவிட் இருக்கிறதுனால ஆஷ்ரம்லேருந்து என்னால் வெளியில் போக முடியல, அம்மா அப்பாவும் இங்கே உள்ளே கூட்டிகிட்டு வர முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்படி அப்பா உள்ளே போகிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. மே மாதம் ஐ வாண்டட் டு கோ. ஆனால் எனக்கு சித்ரா பௌர்ணமிக்கு தேவி ஓட்டுட்டு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. அதனால் தேவி பூஜை முடிச்சுட்டு நம்ம மறுநாளே கிளம்பலான்ட்டு பிளான் பண்ணிவிட்டு சத்குருக்கு லெட்டர் எழுதுகிறேன். இந்த மாதிரி ஐ வாண்ட் டு பி வித் மை ஃபாதர் இன் ஹிஸ் லாஸ்ட் ஃபியூ டேஸு. அதனால் ஐ நீட் யோர் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட எழுதி போட்டுட்டு கிளம்புற அன்றைக்கி சத்குரு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது. சத்குரு கேட்குறாரு அம்மா அப்பா எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு. அதாவது ஹீ வாண்ட்ஸ் டு என்ஷூர் தட் கோவிடுங்கிறதுனால நான் வெளியில் போகிறது சேஃபாக இருக்கா இல்லையான்ற அளவுக்கு அவர் யோசித்து கேட்குறாரு. பிளெஸ்ஸிங்ஸ் அனுப்பிச்சிட்டாரு, பட் ஃபோனில் கேட்குறாங்க எங்கே இருக்கிறாங்க, பேரண்ட்ஸ் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க. இது கோவை கேர்ன்னு சொல்லிட்டு சீனியர் சிட்டிசன் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில் தான் அம்மா அப்பா இருந்தாங்க. மதுரையிலேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி இங்கே பக்கத்தில் இருக்கட்டும் கொண்டு வந்து வச்சுருந்து. ஸோ போகும்போது இங்கேருந்து பிளெஸ்ஸிங்ஸ் சத்குரு அந்தளவு கேள்விலாம் கேட்டு எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு கிளம்புனேன். அங்கே ஆஸ் ப்ரோட்டோக்கால் என்னை வந்து ஐசோலேட் பண்ணி அதெல்லாம் பண்ணி வீட்டில் பார்த்துக்கிட்டேன். பை த டைம் ஃபாதருக்கு வந்து கேன்சர் வந்து இட்ஸ் ஸ்ப்ரெட் அந்த போன்ஸ்லாம் கூட ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. காலர் போனில், பெல்விக் போன்லலாம் வந்துருச்சு. போனில் கேன்சர் வந்துருச்சுன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அங்கே வந்து சிஸ்டராக இருந்து ஹெட் நர்ஸாக இருந்தவங்க அந்த கோவை கேரில் இருந்தவங்க, ஷி வாஸ் அ ரிட்டையர்டு மேட்ரன் ஃப்ரம் கங்கா ஹாஸ்பிட்டல். ஸோ சீனியர் மோர் பர்சன் தான் அங்கே பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க என்கிட்ட போன்லலாம் வந்துருச்சுன்னா எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும், மார்ஃபின் இன்ஜெக்ஷன் கொடுங்கன்னு கத்துவாங்க பேஷண்ட்ஸு. ஆனால் இவர் என்ன அப்படி அமைதியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. இது சம்திங் வெரி டிவைன் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது சத்குரு வந்து விளக்க வைக்க சொல்லி சாண்ட் போட சொல்லி வச்சுருந்தாங்க ரூமில். அப்பா வந்து அந்த வெளிச்சத்தை லேம்பை பார்த்துட்டு சாண்டிங் கேட்டுகிட்டே இருந்தார். வென் ஹி பாஸ்ட் அவே ஆஃப்டர் 1.5 months அவர் போகும்போது ரொம்ப கான்ஷியஸாக போனார். லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் டேட்டு டைமு எல்லாம் கேலண்டர்லாம் பார்த்துட்டு நான் அவர் வந்து என்னை கூப்பிட்டாரு. நான் அப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ராக்டிஸ் மட்டும் எப்போ விட்டதே கிடையாது. இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் என்ன நடந்தாலும் சரி அப்பா அன்றைக்கி போகிறாங்கன்னு தெரியும். ஏன்னா சாட்டர்டே வந்து ஷட் டவுன் ஆகிடுச்சு. அப்பாவுக்கு வந்து நோ இன்புட் அவுட்புட் போயிடுச்சு. ஸோ டாக்டர்ஸ் ஹட் செட் எப்போ இன்புட் அவுட்புட் நின்று போச்சோ சிஸ்டம் ஒன்றுனா வந்து ஃபெயிலாக ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் 3 days தே வில் கோவே ஆர் இன் கோமா போவாங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. ஸோ ஐம் ப்ரிப்பேரிங் அவரோட ஆதார் கார்டு இதெல்லாம் சர்டிஃபிகேட்லாம் ஃபோட்டோ ஜெராக்ஸ் எடுத்து எல்லாம் அவர் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். பட் காலையில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா கூப்பிட்றாரு. ஸோ அவர் போகிறதுக்கு முன்னாடி அவருக்கே தெரியும் போல கூப்பிட்டாரு. பேப்பர் கூட இன்றைக்கி பார்க்கணும், டேட் பார்க்கணுன்னு டேட் பார்த்தார், கேலண்டர்லாம் பார்த்தாரு. ஜஸ்ட் 1 minute பிஃபோர் தட் ஹி வாஸ் கான்ஷியஸ் ஸ்பீக்கிங் அண்டு கிளம்பி போயிட்டார். என் கையில் கைலாஷ் தீர்த்து கொண்டு வந்து வச்சுருந்தது. கைலாஷ் தீர்த்து ஊற்றிட்டு இவென்ட்டவே ரொம்ப கிரேஸ்ஃபுல் டெத்து பார்த்தேன் நான் சத்குருவோட தயவுனால். சத்குருவோட கம்பேஷன் அப்படிங்கிறது வந்து 1 இல்லை 2 இல்லை சொல்லிகிட்டே போகலாம். என் பொண்ணு ஜுனைல் டயபெட்டிக், ஃபுல் டைமாக இங்கே தான் இருக்கிறா. அவள் ஃபஸ்ட் டைம் வந்து சுரேன் கீர்த்திங்கிறவர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவரும் ரெடியாக இருக்கார், இவரை தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு என்கிட்ட வந்து ஷேர் பண்ணான். எங்ககிட்ட பேரண்ட்ஸ் ஷேர் பண்ணான். சரி அப்போ நான் அவர்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. சரிம்மான்னு சொல்லிவிட்டு சத்குருவை பார்த்து கேட்டேன். இந்த மாதிரி பொண்ணு வந்து சுரேன் கீர்த்திங்கிறவர்கிட்ட இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறா, சத்குரு என்ன பண்ணுறது அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். இப்போ அவரோட அக்கறை எப்படி இருந்ததுன்னா, அம்மா அவளோட ஹெல்த் கண்டிஷனுக்கு அவளை பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஃபுல் டைம் வாலண்டியராக வரணும், அவளை பார்த்துக்கிறதுக்கு தனியாக ஒரு ஆள் வேணும், ஷீல் நீட் ஸோ மச் ஆஃப் சப்போர்ட்டு. அதனால் ஜஸ்ட் கைனாட் எனி ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து பார்க்க முடியாது, லெட் அஸ் கிவ் இட் சம் டைம், எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு வி வெயிட்டட். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி ஸ்டெடியாக போகுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சுரேனை தனியாக கூப்பிட்டு இவள் ஹெல்த் இப்படி இருக்குது உங்களுக்கு ஓகேயா, இவள் வந்து ஆசிரமில் தான் இருக்கிறா அப்படின்லாம் ஓகேலாம் கேட்டுட்டு ஆஃப்டர் நியர்லி 2.5 years திரும்பி சத்குருட்ட போய் கேட்டு அதுக்கப்புறம் அவர் அப்ரூவ் பண்ணி அவர்
சுரேன் கிட்ட வந்து வில்லிங்னஸ்னா என்ன, வாலண்டியரிங்னா என்ன, ஃபுல் டைம் வர்றதுனா என்னன்னு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பேசி அதுக்கப்புறம் தான் கல்யாணம் நடந்தது. ஸோ ஒரு சின்ன விஷயத்துலேயும் வந்து எங்களை விட பெற்றோர்களுக்கு என்ன கேர் எடுக்கணுமோ பிள்ளைங்களுக்கு அவ்வளோ கேர் எடுத்து என் பிள்ளைங்களை வளர்த்துருக்காரு. இன்றைக்கி என் பிள்ளைங்க 2 பேரும் எப்படி இருக்காங்களோ அவரோட வளர்ப்பு தான் அது. They are more of his children than my children.